பெரிய போராட்டமாக போகுது அந்த ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஒரு கடந்த மாதம் ரிலீஸ் ஆன ஒரு மிகப்பெரிய படத்துக்கு கூட ஒரு ஊரில் வெறும் 9 பேர் தான் தேட்டரில் உட்காந்துருந்தாங்க. இன்றைக்கி இப்போ டைரக்டர் விக்ரமன் எனக்கு சொன்னார், வெறும் 9 பேர் தான் சார் உட்காந்துருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பெரும்பாலுமாக ரிலீஸ் செய்யப்படுகின்ற சிறிய படங்கள் அந்த தயாரிப்பாளர்களுக்கே தெரியறதில்லை எந்த தேட்டரில் ஓடுதுன்னு, எந்த ஷோ ஓடுறதுன்னு தெரியுது. என்று ஒரு அன்பான வேண்டுகோளை நான் யாருக்கிட்ட வைக்கிறதுனே தெரியல. இயக்குனர் சங்கத்தோட தலைவருங்கிற முறையில் இது யாராச்சும் செய்யுங்கன்னு ஆண்டவனை பார்த்து தான் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதை யார் செய்கிறார்களோ அவங்களுக்கு தான் எங்களோட ஓட்டு, சினிமாக்காரங்களோட ஓட்டு. ஏன்னா அந்த சினிமா மீண்டும் வந்தால் இருக்காங்க பாங்க இத்தனை பத்திரிகையாளர்களோட வாழ்க்கை, தொழில்நுட்ப கலைஞர்களோட வாழ்க்கை, ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான பேர்களோட வாழ்க்கை தொடர்ந்து பலப்படும். இன்றைக்கி உலக அரங்கத்துக்கு ஒரு சினிமா போகிற தேர்வுக்குழுவில் இருக்கும்போது நான் போய் முதல்ல தேடி பார்த்தது தமிழ் படம் வந்திருக்கான்னா தமிழ் படம் வரல. அதே எனக்கு மிகப்பெரிய அப்செட். நம்ம தமிழ் படம் எங்கே நோக்கி போய் பார்த்தா 4 தெலுங்கு படம் வருது, 4 கன்னட படம் வருது. எங்கே போச்சு நம்மளுடைய கிரியேட்டிவ்?